ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் எல்லா டீம் ப்ளே ஆஃப் யாரெலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டு மேட்ச் ஒரு கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓகே, ஜிடி ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் ப்ளேஸ் தக்க வைக்கிறதுக்காக இன்றைக்கான மேட்ச் இருக்கும். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயருக்கு ஏதாவது புதுசாக பிளேயர்ஸை தக்க வைக்கலாமா இல்லை அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னையோட டாஸ் வின்னிங் ப்ரெடிக்ஷன், மேட்ச் வின்னிங், அடுத்து பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அங்கே தான் பாத்தில் வச்சு நடக்கு. அங்கே பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம், ஈவன் பேட்டிங்க்கும் ஒரு சில நேரத்தில் சாதகமாக இருக்கும். பிச்சை பொறுத்து பிளாக் சாயில் ரெட் சாயில்னு சொல்லுவாங்களா, அதில் ஒவ்வொரு என்ன இதோ லைனப் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து பவுலிங் சாதகமாக இருக்கும், பேட்டிங் சாதகமாக இருக்கும், 2 தான் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெலிகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்துக்கணும். இன்றைக்கி மேட்ச் வின்னிங் பார்த்திங்கன்னா டாஸ் யார் வின் பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஜிடி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வின்னிங் பார்க்கும்போது ஜிடி 51, லக்னோ 49% தான் இருக்காங்க. பட் ஆனால் ஓவராலாக லாஸ்ட் ஒரு 5 மேட்சாக பார்க்கும்போது எல்எஸ்ஜி தான் வின் பண்ணியிருக்காங்க ஜிடி கூட. ஸோ அப்படி இருக்குது. ஆனால் இந்த வருஷம் நம்ம அப்படி கணக்கு வைக்க முடியாது. ஸோ அது மாறும். ஸோ நான் அதனால் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். இது ஸ்பின்னிங் ட்ராக்காக இருந்தால் இன்றைக்கி ஸ்பின்னர் யாரெலாம் நீங்கள் எடுக்கணும், ஸ்லோ பவுலர்ஸ் யாரெலாம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா குஜராத்தில் பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க டாப் 2 புஷ் பண்ண பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி சேம் டீமோடு தான் போவாங்க. ரபாடாக்கு பதில் ஒரு சேஞ்ச் வேணுமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரா அப்படின்னு தெரில. இன்னும் 3 நாள் இருக்குது. 25ஆம் தேதி வரை இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவர் ஃபஸ்ட்டே போகிறாரா, அவருக்கு வேறு பிளேயர் விளையாடுறாரா அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ரபாடா அன்றைக்கி விளையாண்டார்னா ஓரளவு நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஞ்சஸ் பார்க்கலாம். அதே மாதிரி லக்னோவில் இன்றைக்கி மேக்ஸிமம் ஒரு 4-5 சேஞ்சஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. டிக்வி சிங்னு அவர் ரூல் அவுட் ஆகிட்டார், அன்அவைலபிள் இந்த மேட்ச்சுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருக்கு பதிலாக ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் ஷபாஸ் அஹமத் உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பவுலிங் பிச்சாக இருந்தால் ஷபாஸ் அஹமத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பார்த்துரும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்க பொருட்கள் எல்லாம் எப்படி இருக்குது, ப்ரைஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல இது. ஓகே, நம்ம பெஸ்ட்டு பிளேயர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ஜிடியோட பெஸ்ட்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 4ல் ஒரு 2 சிறப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. நான் கில்லு, சாய் சுதர்சன், பட்லர், ரூதர்ஃபோர்டு, இவங்க 4 பேர்த்தில் 3 பேர் ஒரு 2 பேர் நல்லா பண்ணவும், ஒருத்தர் ஆவரேஜாகவும், ஒருத்தர் ஃப்ளாப்பாகவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கில்லு நீங்கள் அந்த கிரவுண்டில் செம்ம ரெக்கார்டு வச்சுருக்கார். ஸோ அவர் நல்லா பண்ணுவார். சாய் சுதர்சன் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ், பட்லர் சூப்பராக பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ரூதர்ஃபோர்டு ஒரு ஃப்ளாப் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நான் கணக்கு எடுத்திருக்கேன். பேட்டிங் பிச்சாக இருந்ததுன்னா நீங்கள் டாப் 3 இவங்களுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துடலாம். தரமாக இருக்கும் இந்த பேட்டிங் பிச்சாக இருந்தால். பவுலிங் பிச்சாக இருந்தால் சாய் கிஷோர் இந்த இதில் வெரி இம்பார்ட்டன்ட். சிராஜுக்கு இனிஷியலாக விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்குது, லாஸ்ட் நேரத்தில் கஷ்டம். அது மாதிரி பிரதீப் கிருஷ்ணாவை நீங்கள் எடுத்துக்கலாம் பவுலிங் பிச்சாக இருந்தால். ஏன்னா அவர் வேரியேஷன் பால் போடுவார். அது மாதிரி கான் இவரும் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் நல்லா பண்ணுவாங்க. லக்னோவை பொறுத்த வரைக்கும்
மார்ஸு ஏடம் மார்க்ரம் இவங்க 2 பேத்துல ஒருத்தர் நல்லா ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்ஸ் வந்து அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபஸ்ட்டே அவுட் ஆனாலும் அவுட் ஆகலாம். ஸோ சிராஜ் ஓவர் இல்லைனா ரபடா இருந்தாருன்னா நீங்கள் மார்ஸை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு பதில் ஷர்குல் தாக்கூரோ இல்லை பண்டோ அவங்கள ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் அவங்களுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஷர்குல் தாக்கூர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பவுலிங் பிச்சாக இருந்தேன்னா நான் இதில் எடுக்கலை. பவுலிங் பிச்சாக இருந்தேன்னா ஷர்குல் தாக்கூர் மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 விக்கெட்டுக்கிட்ட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ரவி பிஷ்னாயும் அவரும் நல்லா ப்ளே பண்ணுவார். இவங்களாம் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸு. ரொட்டேஷன் பிளேயர்னு நான் தான் கொடுத்துருக்கேன். பண்டு, ரூதர்ஃபோர்டு, பிரதீப் கிருஷ்ணா, ரபடா, ரவி பிஷ்னாய், ஷர்குல் தாக்கூர், ரவி பிஷ்னாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க மறந்துடாதீங்க. கொஞ்சம் டீம் ரொட்டேட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பட்லர் கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது டாப் 3 பட்லர், சுதர்சன், கில். இங்கே வந்து பூரான் இன்றைக்கி பழைய ஃபார்முக்கு வரலாம். இந்த பிச்சிலே வந்து அவருக்கு நல்லா இருக்குது. மார்க்ரம் ஒரு நின்று ஆடுவார்னு ஒரு இது. ஸோ அவருமே சிராஜ் ஓவரில் அவுட் ஆகினாலும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஷர்குல் தாக்கூர் பவுலிங் பிச்சாக இருந்தால் செம்மையாக பண்ணுவார். நீங்கள் வந்து ஷர்குல் தாக்கூர் கேப்டனும் இல்லைனா சாய் சுதர்சன் கேப்டன், வைஸ் கேப்டன் ஷர்குல் தாக்கூர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சாய் கிஷோருக்குனால் நீங்கள் உள்ளே போகலாம், நல்லாயிருக்கு. ஸோ எப்படி நான் ஜிஎல் டீம் ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெமோ சொல்கிறேன். ஒரு 11 பேர் நான் சொன்னதை வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சாய் சுதர்சன் கேப்டன், ஷர்குல் தாக்கூர் வைஸ் கேப்டன். இன்னொரு டீமில் சாய் சுதர்சன் கேப்டன் இல்லைனா சாய் கிஷோர் கேப்டன், இல்லைனா கில் கேப்டன், சாய் கிஷோர், பட்லர். இப்படி மாற்றி ஒரு நீங்கள் டீம் போடுங்க, செம்மையாக இருக்கும். மார்க்ரம் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்னோடய ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா நான் பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் கில் அண்ட் சாய் சுதர்சனுக்கே போகிறேன். நீங்கள் வைஸ் கேப்டன் சான்ஸ் வேணுமா பட்லர் கொடுங்க. கில் ஆனால் இந்த பிச்சில் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பண்ணலை. அதே மாதிரி ஒழுங்காக பண்ணாமல் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா ஃப்ளாப் ஆயிடுவார், கேப்டன் வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் பட்லர் இல்லைனா சாய் சுதர்சன் போய்க்கலாம், இல்லை மார்க்ரம், பூரான் உங்களோட சாய்ஸ். நான் வந்து மார்ஸை வந்து ரிஸ்கியாக எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி பெஸ்ட்டு டீமாக போடுங்க. என்னோடய குரூப்லேயே நீங்கள் போடுங்க. நான் சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.